ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அரிஸ்வே கிச்சன். நாம் இன்றைக்கி வீடியோவில் ஈஸியாக கிடைக்கிற ஒரு 2-3 பொருளை வச்சு ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்கிற மாதிரி பியார் முகபத் கா சர்பத் தான் பார்க்க போகிறோம். இந்த சர்பத்தை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடி ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. அந்தளவு இந்த சர்பத்தோட டேஸ்ட் வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த முகபத் கா சர்பத் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த முகபத் கா சர்பத் செய்கிறதுக்கு முதல்ல பால் காய்ச்சிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் மாதிரி பால் ஆட் பண்ணி நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த பாலோட பச்சை வாசம் லைட்டாக போகணும். ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா கொதிவிட்டு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து பால் காஞ்சதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா சுகர் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சுகர் வந்து இதிலே போட்டு நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சர்பத் மிக்ஸ் பண்ணும்போது அதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு வந்து சுகரை இந்த பால்லேயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் இந்த பால் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சர்பத்தும் ரொம்பவே நல்லா வரும். இப்போ பால் காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. இந்த பால் ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சர்பத் வந்து கலந்துக்க போகிறோம். ஸோ இதை ஆறுறதுக்குள்ளே இந்த சர்பத்துக்கு தேவையான வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த முகபத் கா சர்பத்தில் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்பூசணி பழம் எந்த அளவு நல்லா பழமாகவும் நல்லா இனிப்பாகவும் இருக்கோ அந்த அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்பத் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வாங்கும் போதே நல்லா பழுத்த பழமாக இந்த மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பழம் மாதிரி இந்த சர்பத்துக்காக எடுத்திருக்கேன். இப்போ இந்த பழத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. அடுத்து சைட்லேயும் இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம பீஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தர்பூசணி பழம் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மேக்ஸிமம் இந்த பழத்தில் வந்து அந்த கருப்பு விதை இருக்கு இல்லையா, ஸோ அது இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜூஸ் போட்டுட்டு வடிகட்டினாலும் சரி தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜூஸ் போடுறதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி விதையை எடுத்துட்டாலும் உங்களுக்கு ஓகே தான். மேக்ஸிமம் வந்து அந்த கருப்பு விதை வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒன்று இருந்தால் பிரச்சனை இல்லை, நிறையா இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க எல்லா தர்பூசணி பழத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி ஜூஸ் பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய பாலும் நல்லா ஆறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாட்டர்மெலன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1/2 தர்பூசணி பழம் எடுத்திங்கன்னா 1/2 லிட்டர் பால் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாலோட நம்ம அரைச்சி வச்சுருந்த வாட்டர்மெலன் ஜூஸையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சர்பத் வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. உங்களுக்கு பால் நல்லா திக்காக இருந்தால் தான் அதுக்கு மேலே நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். இப்போ நம்மளுடைய முகபத் கா சர்பத் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டிய பொருள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூ அப்ஸா எடுத்திருக்கேன். இந்த ரூ அப்ஸா பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் ஈஸியாகவே கிடைக்கும். நம்ம ஊரில் வந்து ரோஸ் மில்க் இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஸோ இந்த ரூ அப்ஸா சிரப் வந்து எப்படி செய்கிறது வீட்லேயே அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற ஐ பட்டன்லையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ரூ அப்ஸா எடுத்திருக்கேன். இந்த ரூ அப்ஸாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சர்பத் மிக்சிங்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் கிட்டக்க ரூ அப்ஸா இல்லை, உங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 சொட்டு மாதிரி ரோஸ் மில்க் எசன்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 பழ அளவு வந்து எலுமிச்சை பழம் சாறு இருக்கு இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எதனால்னா இது 2 இன்க்ரீடியன்ட்ஸும் வந்து இந்த ரூ அப்ஸா சிரப்பில் இருக்கும். இப்போது இந்த மிக்சிங்கில் நம்ம ரூ அப்ஸா சிரப்பை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணி பழத்தை வந்து இந்த மிக்சிங்கில் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த பழத்தை வந்து நான் ஜூஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணி பழத்தை நம்ம வந்து சர்பத்தில் ஆட் பண்ணி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அந்த ஜூஸ் குடிக்கும்போது அந்த தர்பூசணி பழமும் முழுசாக வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் சில்னஸ்க்காக. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 ஐஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச ரோஜாப்பூ இலை தான். இந்த இலை வந்து எல்லா ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து இந்த சர்பத்துக்கு ஆட் பண்ணுங்கள். இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காஞ்ச ரோஜாப்பூ இலையை இந்த சர்பத்தில் ஆட் பண்ணுறதுனால நல்லா மணமாகவும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரெடிஷ்னல் அண்டு பர்ஃபெக்டாக இந்த முகமது கா சர்பத் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோஜாப்பூ இலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரோஜாப்பூ இலை ஆட் பண்ணாமல் கூட இந்த சர்பத் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஆட் பண்ண பொருள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ நாம் முகமது கா சர்பத்தை கிளாஸில் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக பாதாமியும் பிஸ்தாவையும் இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் இதை ஆட் பண்ணுறதுனால. இப்போது இந்த சர்பத்தை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு தர்பூசணி பீஸ் எடுத்து இதில் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸாக நல்லாயிருக்கும். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக காஞ்ச ரோஜாப்பூ இலை இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியாக கிடைக்கிற ஒரு 2-3 பொருளை வச்சு ரொம்பவே ரிச்சான ஒரு இஃப்தார் சர்பத் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த சர்பத்தை ஒரு வாட்டி நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்தளவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எந்த அளவு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அந்த அளவு வந்து டேஸ்ட்டும் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். நீங்களும் எப்பவும் ஒரே மாதிரி சர்பத்தையே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கிற இந்த முகமது கா சர்பத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பொருளும் கம்மி தான். அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த முகமது கா இஃப்தார் சர்பத் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் இந்த சர்பத் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.